فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு நிறைய கேள்விகளை கொடுத்திருந்தேன். அதில் நாம் அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய செயல் ஒன்றே ஒன்றுதான். இந்த குர்ஆன் முழுமையும் நீங்கள் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு தூய்மை, பரிசுத்தன்மை இது மட்டும்தான் தேவை, மற்ற எதுவும் தேவை கிடையாது. இதை ஒருவர் ஒழுங்காக புரிந்து கொண்டால் குர்ஆனை ஓதுவதற்கு நீங்க ஒழுங்கான ஆள், தகுதியான ஆள் என்று நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். உங்களிடம் போன தடவை கேள்வி கேட்டதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை. இப்போதான் நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எடுத்தெடுப்பிலேயே பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்க தன்னாலே ஓதுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. ஆசையோடு தான் கொடுத்தேன் கேள்வி எல்லாம். அதுல முதல் கேள்வி மஸ்ஜித் அல்லது வீடு. உங்கள் வீடுகளை அல்லாஹ் உங்களுக்கு அமைதி தலமாகவும் ஒதுங்கும் தலமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றானே. இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய இல்லங்களை அமைதி தலமாக நாம் ஆக்கியுள்ளோம், ஒதுங்கும் தலமாக ஆக்கியுள்ளோம் சொல்றானே. இந்த மாதிரி நம்ம வீடு இருக்குதா என்று நீங்க சிறிது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த வீடு நம் வாழும் வீடு இல்லாவிட்டால் என்ன அர்த்தம் என்பதையும் புரிந்து கொண்டீர்களா? அல்லாஹ் இந்த மாதிரி வீடை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட வீடு வேண்டாம் என்று நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். இந்த குர்ஆனை நிராகரித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். என்னாலும் நீங்க சந்தோஷமா இருந்துட முடியாது. குர்ஆனை நிராகரித்து விட்டு நீ எந்த காலத்தையும் சந்தோஷமா உங்க வீட்டில் இருந்துவிட முடியாது. உங்க வீடு, உங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்வின் பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் கஷ்டம். உங்களுக்கு மஸ்ஜித் என்ற ஒரு வார்த்தை இந்த குர்ஆனில் வருகின்றது. என்ன அர்த்தம், என்ன விஷயம் என்று கேட்டிருந்தேன். நான் சொல்லுவதை ஒழுங்காக கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். என்ன விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன், இந்த குர்ஆனிலிருந்தே பேசுகிறேன் என்பதை ஒழுங்காக கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த மஸ்ஜித் என்பதை அல்லாஹ் 2 வகைகளில் பிரித்திருக்கின்றான். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், மஸ்ஜித் 2 வகை. குர்ஆன்ல பார்த்துக்கிறீங்களா நீங்க? இந்த விஷயத்தை, நான் சொல்ற விஷயத்தை குர்ஆன்ல யாராவது பார்த்திருக்கின்றீர்களா? இப்பொழுதுதான் நீங்க கேள்விப்படுகின்றீர்கள். ஒழுங்காக படித்திருந்தால் ஆமாம் 2 வகையில் அல்லாஹ் பிரித்திருக்கிறான் என்று சொல்லியிருப்பீர்கள்.
அல்லாஹ்வே 2 வகையாக பிரித்திருக்கின்றான். ஒரு வகை இந்த உலகம் முழுவதும் அந்த வகையில் இருக்கின்றது. முதல் வகை இந்த உலகம் முழுவதும் அந்த வழியில் இருக்கின்றது. இரண்டாவது வகையான மஸ்ஜித், இன்னும் இந்த மஸ்ஜிதில் யாரும் அடையவும் இல்லை, அதில் உள்ளே நுழையவும் இல்லை. அந்த 2 வகை என்ன? எல்லோரும் ஒழுங்கா புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஷிர்க்ல எப்படி நுழையிறீங்க, எப்படி அல்லாஹ்வின் வார்த்தைக்கு நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கியத்திற்கு வேறு வாக்கியத்தை நீங்கள் இணையாக செய்து அதில் நீங்கள் முற்றிலும் நுழைந்து விட்டீர்கள். முற்றிலும் ஷிர்கில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 2 வகை மஸ்ஜித் என்ன? நீங்க படித்திருப்பீர்கள். ஏற்கனவே நான் சொல்லியும் இருக்கின்றேன், விளக்கியும் இருக்கின்றேன். இப்பொழுது வேறு ஒரு விதத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதல் வகை மஸ்ஜிதுக்கு தேவையான பொருட்கள் செங்கலும் மண்ணும் தான். முதல் வகையான மஸ்ஜிதுக்கு தேவையான பொருட்கள் செங்கலும் மண்ணு சுண்ணாம்பு எல்லா குப்பை கூலங்களும். இது உலகம் முழுவதும் இந்த கூட்டத்தினர் இதுதான் மஸ்ஜித் என்று கூறிக்கொண்டு அதில் உள்ளே நுழைந்து கொண்டும் செய்யக்கூடாததை செய்து கொண்டும் அல்லாஹ் மஸ்ஜித் எது இல்லை என்று சொன்னதை இதான் மஸ்ஜித் என்றும் உலகத்துக்கு அறிவித்து கொண்டும் அதையே ஷைத்தானுடைய செயல்களையே செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த மதத்தினர். இந்த மதத்தினர் யார் தெரியுமா? ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி. இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மஸ்ஜித் தான் அவருடைய வழிபாட்டு தலம், அவருடைய கடவுள் சொல்லி கொடுத்த இடம். அதான் உங்களுடைய கண்ணால் நேற்று எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே அவருடைய வழிபாடு தான். நேற்று உலகம் பூரா செய்து முடிச்சாச்சு. இது ஒரு விதமான வழிபாடு. ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அவரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ இந்த அல்லாஹ் சொன்ன மஸ்ஜித் என்ன காரணத்திற்காக கட்டப்பட்டது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இப்போ மஸ்ஜித் என்பதற்கு அடையாளமாக இந்த மாஸ்க் அல்லது பள்ளிவாசல் என்று வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொன்ன மஸ்ஜிதுக்கு இவர்கள் பள்ளிவாசல் என்றும் இதுதான் மஸ்ஜித் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள், செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாயும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த மஸ்ஜிதை பற்றி எப்பொழுது உருவாகியது, எப்பொழுது செய்யப்பட்டது, என்ன காரணத்திற்காக செய்யப்பட்டது என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். 9:107 எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9:107 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவாக புரியும்படி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சொல்லும் பொழுதே உங்க மனதில் பதிந்துவிடும். அவ்வளவு ஈஸியான விஷயம் இது. இது ஒழுங்காக நீ புரிந்து கொண்டால் நல்லது. இப்போ 9:107 எடுத்துக்கொள்ளுங்கள். மஸ்ஜித் என்ற தலைப்பை எழுதி கொள்ளுங்கள்.
எல்லோரும் நோட்டு புத்தகத்தில் எழுது மஸ்ஜித் என்ற தலைப்பு போடுங்கள். அதற்கு கீழே இந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்கு மண்ணும் செங்கலும் போதுமானது, அதை எழுதிருங்க. காரணம் எதுக்கு என்று பின்னால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்கு, கட்டுவதற்கு தேவையான பொருள்கள் சிமெண்ட்டு, மண், கல், ஜல்லி, எல்லா குப்பையும் தேவை இந்த மஸ்ஜிதை நீங்கள் செய்வதற்கு, கட்டுவதற்கு. இப்போ அது கீழே 9:107 படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். படிங்க. இன்னும் தீங்கிழைக்கவும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜித் முன்னர் நிறுவியவர்கள். நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். இப்போ ஒவ்வொரு லைனா படிக்கிற, மனசுல பதியும்படி சொல்லிடுறேன். சொல்லும்போதே உங்களுடைய மனதில் பதிந்துவிடும், மறக்க மாட்டீர்கள். இன்றைய உலகத்தில் நடக்கும் அநியாயங்கள், அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்கள் செய்து கொண்டும் திரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தினர், ஷாஃபி ஹனஃபி கூட்டத்தினர். இப்போ முதல்ல இருந்து படிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன், கேளுங்க, படிங்க. இன்னும் தீங்கிழைக்கவும், இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கேட்டுக்கிறங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ஜனங்களுக்கு, எந்த ஜனங்களுக்கு? உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கூறுகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான், உங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்றான். இந்த குரானை எடுத்தவர்கள், இதில் கூறப்பட்டிருக்கும் அல்லாஹ் என்ற இறைவனை முற்று நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னும் தீங்கு இழைக்கவும். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ரசூல் முஹம்மது அவர்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த குரானை மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது மஸ்ஜித் என்ற வார்த்தையும் வருகின்றது பயானில். இந்த காஃபிர் கூட்டத்தினர் இதை விடக்கூடாது, இதற்கு அர்த்தம் நாங்கள் சொல்லுகிறோம் என்று இறங்கினார்கள், செயலிலும் செய்து காட்டினார்கள். இவர் சொல்லுவதற்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும், இவர் சொல்லுவதை கேட்கக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும், நாம் சொல்லுவதை தான் சட்டமாக்க வேண்டும், நாம் சொல்லுவதுதான் இவர் சொல்லுகின்ற இஸ்லாம், இஸ்லாம் என்றால் நாங்கள் சொல்லுவதுதான் என்று அவர்கள் இன்னும் தீங்கிழைக்கவும், எப்படியாவது இந்த மனிதரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இவர் சொல்லபடி யார் நடக்கவும் கூடாது, செய்து விடவும் முடியாது என்ற இருமாப்பில் நாங்கள் சொல்லுகின்றோம். மஸ்ஜித் என்றால் என்ன, எதற்காக என்பதை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகிறோம் என்று இன்னும் தீங்கு இழைக்கவும். டோட்டலா முழுமையா இந்த குரானுக்கும் இந்த ரசூலுக்கும் அவர் சொல்லுகின்ற அல்லாஹ்வுக்கும் முற்றிலும் விரோதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று அந்த காஃபிர்கள் கூடி சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கினார்கள். அந்த தீங்கு இழைக்கவும் என்ற வார்த்தை மட்டும் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேன்னு. எப்போ தீங்கிழைக்க நாடினார்கள் என்றால் 450 படி தீங்கு இழைக்க நாடினார்கள். எப்படி ஓதனு?
எப்படி அர்த்தத்தை எடுக்கணும், எந்த மாதிரி ஆணவம் சொல்லுகின்றான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ரசூல் சொன்னது என்ன? அப்பொழுது அந்த மக்கா மதீனா அரேபிய காஃபிர்கள் என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு முழு விவரத்துடன் சொல்லுகின்றேன். கதை கேட்கிற மாதிரி கேட்டு விட்டு போயிடாதீங்க. இப்போ இன்னும் தீங்கு இழைக்கவும், இந்த உண்மை வார்த்தையே முடியல. எவ்வளவு வேகம் விஷயம் போயிட்டுன்னு பார்த்துட்டே வாங்க. ஒரு விஷயத்தை புரிவதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த குர்ஆனை ஓத வேண்டும், இது உண்மைதானா, இந்த உண்மையை நம்பலாமா, இது சொல்லப்பட்ட இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுகின்றானே, இது இவன் தானா, நம்பலாமா இவனை, இவன் உண்மையில இறைவன் தானா என்பதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பின்னர் தான் நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுவதோ, இந்த குர்ஆனை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவதோ அதுக்கு பின்னர் தான். இன்னும் தீங்கு இழைக்கவும், சொல்லுவதை உடனுக்குடன் எழுதி கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்லது. கதை கேட்டுட்டு இருந்தேன்டா நீ உருப்பிட மாட்டேன். இப்போ சொல்லிட்டேன், சொல்றது பேனா நோட்டு எழுதுன்னு வேகமாக எழுதிட்டு வரணும். சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உருப்பிடுவீங்க. கதை கேட்டுருக்கான்னு இருக்காதீங்க. அதையும் சொல்லிட மாட்டோம், சொல்லிடுறாங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு குர்ஆனை ஓதி உங்களுக்கு விஷயம் ஒழுங்காக சொல்ல வேண்டும் என்ற ஆசையோட விருப்பத்தோடு சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஏனோ தானே என்று கதை கேட்டிருந்த பிரயோஜனம் கிடையாது. சொல்ற வேகமாக எழுதணும், சொல்லிட்டு இருக்கணும், எழுதணும், மனசில் பதியணும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போடுறேன், அதை நீங்கள் திருப்பி கேட்கணும். மனசில் டோட்டலாக பதிஞ்சிருன்னு. மஸ்ஜித் என்றால் என்னன்னு எவனா கேட்டாண்டா ஒழுங்காக சொல்றதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ 450 படிக்க எடுத்துக்கிறீங்களா? இப்போ இன்னும் தீங்கு இழைக்கவும், அதுக்கு அண்டர்லைன் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 4ல் 150 எழுதிக்கிறங்க. இன்னும் தீங்கு இழைக்கவும் இதை எழுதி அதை வார்த்தை அண்டர்லைன் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 4ல் 150 எழுதிக்கிறங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதி ஓதுனாதான் நீங்கள் உருப்பிடுவீங்க. இல்லாட்டி ஒரு கால் நீங்கள் தொட முடியாது, ஓத முடியாது. உங்களை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்சு கெடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ 450 படிங்க, மெதுவாக படிங்க. படிக்கிறேன், கேளுங்க. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி, நாம் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். இப்போ என்ன படிச்சீங்கன்னா பாகுபாடு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி. இவன் சொல்றத இவன் சொல்றாரு, அவன் சொல்றத இவன் சொல்றத கேட்கவும் கூடாது, ஒன்று செய்யக்கூடாது. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இன்னும் தீங்கு இழைக்கவும் 9ல் 107 படிச்சீங்கல்ல, இன்னும் தீங்கு இழைக்கவும். இந்த குர்ஆனை அழிச்சிடணும், இந்த மனுஷனை அழிச்சிடணும், இந்த அல்லாஹ்வை ஒழிச்சிடணும் என்று தீங்கு எண்ணத்தோட, இந்த எண்ணத்தோட அர்த்தம் இன்னும் தீங்கு இழைக்கவும். இவரை பிரிச்சுன்னு அல்லாஹ் பிரிச்சு விட்டுறணும். இவர் சொல்ற பேச்சதை கேட்கவும் கூடாது, எந்த காலம் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். இன்னும் தீங்கு இழைப்பதற்காக முடிவு செய்தார்கள். நான் என்ன சொன்னேன் இப்போ யாராவது சொல்ல முடியுமா? நான் இப்போ என்ன சொல்லி முடித்தேன் அந்த விஷயத்தை யாரும் சொல்ல முடியும்? அப்படிங்க நஜீர் சொல்லுவீங்களா? செல்வராஜ் சொல்லுவீங்களா?
நான் என்ன சொன்னேன் இப்போ? சார் மஸ்ஜித் எதற்காக? அது மஸ்ஜித் ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்று வந்து இந்த உலகத்தின் அடிப்படையில் கட்டின கட்டிடம், அதில் வந்து என்ன செய்கிறாங்கிறது 907 தீங்கிழைக்கவும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு 4-150 சொல்லியிருக்கீங்க சார். சரி, அதே சரி சரி, இது புரிஞ்சது. அந்த புரிஞ்சுட்டா போதும். இன்னும் தீங்கு இழைக்கவும். எந்த காலத்திலையும் இந்த குர்ஆன் வந்துடக்கூடாது, இந்த ரசூல் உயர்ந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ற பேச்சு கிடையாது. நாங்கள் எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், கும்பிட்டு கொண்டிருக்கின்றோமோ, ஆராதனை செய்கிறோமோ அதுதான். இதற்கு பதிலாக என்ன செய்தார்கள்? பாகுபாடு செய்ய விரும்பி நாம் சிலர் மீது நம்பிக்கை கொள்வோம், சிலரை நிராகரிப்போம். சிலரை நம்பிக்கை கொள்வோம், சிலர் சொன்ன விஷயங்களை மட்டும் லேச எடுத்துக்கிறோம், சிலர் சொன்னதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். தௌராத்தில் மூசா சொன்ன சில ஒன்று விஷயமா எடுத்துக்கிறோம், ஈசா சொன்ன இஞ்சிலில் ஒன்று விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்போ இவர் கொண்டாந்துக்கிறாரு, இதில் இந்த குர்ஆனில் எங்களுக்கு பிடிச்சதான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பாகுபாடு பண்ணி அவர்களுக்கு பிடித்தமானவற்றை எடுத்துக்கொண்டு எதெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அதையெல்லாம் நிராகரித்து, அப்புறம் நிராகரிப்புக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். ஈமான் கொண்டவங்க ஒரு கூட்டம் இருக்குது, ரசூல் பேச்சை கேட்டு. நிராகரிப்போர் கொண்ட கூட்டம் ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கி. இந்த ரசூல் பேச்சை கேட்டு போனவங்க போட்டும்பா, இந்த ரசூல் பேச்சு வேண்டான்னு சொன்ன போட்டும்பா. அது ரெண்டு பேருக்கும் இடையே நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வருகின்றோம், நாங்கள் ஒரு வழிமுறையை கொண்டு வருகின்றோம், இந்த வழியை நாங்கள் பின்பற்ற போகிறோம் என்று அன்றைய தினம் அவர்கள் புதிய மதத்தை தோற்றுவித்தனர். அன்னைக்கு ஏற்பட்ட மதம் இன்று உலகம் முழுவதும் பரவி வியாபித்து பெரிய ஒரு மகத்தான ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. இந்த பெரிய சாம்ராஜ்யமாக ஆகிவிட்டது இந்த ஹதீஸ் சாம்ராஜ்யம், ஷியா சுன்னி சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவிவிட்டது, உலகம் முழுவதும் அழிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இப்போ சொல்றத இதுவரையும் மனதில் மறக்காமல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எழுதி கொண்டு வந்தால் நல்லது, வேகமாக எழுதணும், சொல்ற எழுதிட்டே வரணும். இப்போ இன்னும் தீங்கு இழைக்கவும் முடிவு செய்தார்கள். 450 படி செய்துவிட்டார்கள். ஆரம்பமாகிவிட்டது புதிய மதம். புதிய மதஹா ஷாஃபி மதம், ஹனஃபி மதம், மாலிகி மதம், ஹம்பலி மதம், ஷியா மதம், சுன்னி மதம், வஹாபி மதம், சலாஃபி மதம், காதியானி மதம், எக்கச்சக்கமான மதங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக இருக்க வேண்டும். அதில் எல்லோரும் உன்னிப்பாகவும் கவனமாக இருக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு இந்த வழக்கமாக இப்போது பேசக்கூடிய மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஷாஃபி நண்பர்கள், ஹனஃபி நண்பர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆனை தொட்டிவிடக்கூடாது, எக்காலத்திலும் குர்ஆனை பார்த்துவிடவும் கூடாது, தொட்டிவிடவும் கூடாது, மதிப்பு மறை எந்த வகையும் கொடுத்துடக்கூடாது. நாம் சொல்லுவதுதான் இஸ்லாம், நாங்கள் சொல்லுவதுதான் குர்ஆன் என்ற விஷயத்தில் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறாங்களோ இந்த விஷயம்தான் அன்று 4வது சூரா இறங்கும் பொழுது அந்த 150வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எப்படி இந்த மதம் ஷியா சுன்னி மதம் எப்படி உருவாகியது. வெவ்வேறு காலப்போக்கில் புது புது பெயர்கள் வந்து இன்னைக்கு ஷியா சுன்னி ஷாஃபி ஹனஃபி நிற்குது. அதுக்கு முந்தைய ரசூல் காலத்தில் 4 பேரும் கிடையாது. ரசூல் இறந்து பின்ன ஒவ்வொருத்தராக வந்தான். நானும் சொல்கிறேன்டா, இமாம் வந்து ஷாஃபி ஒருத்தவன் தான், அவன் 3/4 கிழமை கெடுத்துட்டு அவன் போயிட்டான். அவனை பின்பற்றிய கூட்டத்தினர்
அதுக்கப்புறம் ஹனஃபியும் ஒருத்தன் வந்தான். நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்ட ரசூல் பேச்சுக்கு விரோதமாகவும் இப்ராஹிமுடைய தலைமையை, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, இப்ராஹிம் இமாமாக உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி அந்த சொல்லி அழித்து விட்டு எங்களுடைய இமாம் ஷாஃபி இமாம், எங்களுடைய இமாம் ஹனஃபி இமாம், எங்களுடைய இமாம் மாலிகி இமாம், ஹம்பலி இமாம் என்று போய்விட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டி இன்னைக்கு லேட்டஸ்டாக ஷியான் ஒரு பெருங்கூட்டம், அவனுக்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் ஜாதிகள், அப்புறம் சுன்னின்னு ஒரு கூட்டம், இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜாதி கூட்டம் போய் இன்னைக்கு குர்ஆனையும் அல்லாஹ்வை சின்ன பின்னமாக்கி ஒழித்து அழித்து விட்டார்கள். அவர்கள் தான் நேற்று பெரிய கொண்டாடினார்கள். அடித்து விட்டோம், அடித்து 1447 வருஷம் ஆச்சு அடிச்சு இந்த குர்ஆனையும் ரசூலையும் அல்லாஹ்வையும் அழித்து 1447 வருடங்கள் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கின்றது என்று வெற்றிகரமாக அவர்களுடைய ஆட்டத்தையும் திருவிழாக்களையும் பூர்த்தி செய்தார்கள் நேற்று. ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க, விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களுக்கு குர்ஆன்லேருந்தே ஆதாரமாக பேசி கொண்டிருக்கின்றேன். எனக்கு சொந்த விஷயம் கிடையாது, சொந்த விஷயம் பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. குர்ஆன் எக்கச்சக்கமான விவரங்கள் இருக்கின்றன, அதை படித்தாலே போதும். இன்னும் தீங்கு இழைக்கவும் முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் ஒரு புதிய மதத்தை உண்டாக்குறோம்பா. நீன்னு வேண்டாம், ரசூல் வேண்டாம், இஞ்சில் வேண்டாம், தௌராத்து வேண்டாம், மூசா வேண்டாம், ஈசா வேண்டாம், முகமது வேண்டாம், யாரும் வேண்டாம்டா, நாங்கள் புதிய மதத்தை ஏற்படுத்துகிறோம் என்று ஏற்படுத்தினார்கள். அப்புறம் முந்தி 150. இப்போ இன்னும் தீங்கு இழைக்கவும். நம்பர் 1. அடுத்த எழுதுகிறேன். நம்பர் 2 கீழே 2 அடுத்தது நிராகரிப்புக்கு உதவி செய்யவும். நம்பர் 2 the second important version. நிராகரிப்புக்கு உதவி செய்வதற்கு செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தீங்கு இழைக்க, ரெண்டாவது பாயிண்ட் காஃபிர்களுக்கு உதவி செய்வதற்காக. யாரெல்லாம் இந்த குர்ஆன் வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம், இந்த ரசூல் வேண்டாம், அல்லாஹ் தேவை கிடையாது எங்களுக்கு, நாங்கள் எந்த கடவுளை பின்பற்றுறோமோ வணங்குறோமோ அதான் எங்களுக்கு வேண்டியது, வேண்டாம் என்று யார் சொல்லுகின்றார்களோ அந்த நிராகரிப்பு மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும், அவங்க கட்டின பள்ளிவாச என்ன காரணத்துக்காக எந்த வேலைக்காக பயன்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது. இன்றைய தினம் அதுதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது. காஃபிர் கூட்டத்துக்கு முழு உதவி. இந்த காஃபிர் கூட்டம் தான் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிதி உதவி, பள்ளிவாசலுக்கு பராமரிப்பு உதவி, அங்கே வேலை செய்யும் மக்களுக்கு சம்பளம், அங்கே ஓதும் மக்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து என்னை கெடுங்க, எங்களை கெடுத்து குட்டிச்சராக்கிறங்க, நாங்கள் எப்படி நரக நெருப்பில் விழுந்துடணும், அதுக்கு எல்லா உதவியும் செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு போட்டி போட்டு கொண்டு பள்ளிவாசலையும் கட்டிடங்களையும் மசூதிகளையும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தினர் தன் வாழ்க்கையில் குர்ஆனை தொட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, அவரை பார்ப்பதற்கு நேரமும் கிடையாது, இனி ஒருபோதும் தொடவும் முடியாது, இதன் பிணக்கவும் முடியாது. தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவர்கள் இவர்கள். இதான் உண்மை நிகழ்ச்சி. இந்த 1447 வருடங்களாக அவருடைய ஜாதியின் கேலண்டர் பிரகாரம் போய்கொண்டிருக்கின்றது. இப்போ நிராகரிப்பு முழு உதவிப்பா. யாரெல்லாம் இந்த நான் கட்டின பள்ளிவாசலில் வந்து நாங்கள் சொல்கிற செயல்களை ஷிர்க் செயல்களை செய்கின்றீர்களோ அவங்க எல்லா உதவியும் செய்வாங்க என்பதற்காகவும் அடுத்தது நம்பர் 3. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் 3. மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும். மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும். நம்பர் 3 எழுதுகிறீங்க. மூமின்களிடையே பிளவை உண்டு பண்ண வேண்டும். ரசூல் பேச்சை கேட்டு சிலர் மூமின்களாக வந்தார்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை உடைக்க வேண்டும்,
இவர்களுக்கிடையில் பிளவை உண்டு பண்ண வேண்டும். மூமினா வந்து விட்டாயா, ரசூல் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கை அமைத்து கொண்டாயா, உன்னை பிரிக்கிறேன் பார் என்று பிளவு உண்டு பண்ணுவதற்காகவும், நம்ம தேர்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், மூமின்களிடையே பிளவை உண்டு பண்ணுவதற்காகவும் அந்த வந்த கூட்டத்தை தான். அதுக்கப்புறம் ரசூல் இறந்து 200, 300, 400, 500 வருஷம் கழிச்சு இந்த ஷாஃபி ஒருத்தவன் தான், நான் சொல்கிறேன் கேளுங்கடா, இதாண்டா இஸ்லாம், இதான் ரசூல் சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி அவன் ஆரம்பித்தான் கூட்டத்தை. அடுத்த பிளவு, இன்னொரு பிளவுன்றது ஹனஃபி வந்தான், நான் சொல்கிறது கேட்டா இப்படி தான் நடந்துக்கிறணும், இதாண்ட வழிமுறை என்று அவன் சொன்னான். இதே ஆளுக்கு ஆள் போட்டி போட்டுக்கொண்டு நீ மட்டும் தலைவனா நானும் தலைவன் சொல்லி ஆக மொத்தத்தில் இப்ராஹீமையும் மனிதர்களுக்கு இமாமாக அல்லாஹ் யாரை ஏற்படுத்தினானோ அந்த மனிதரை ஒதுக்கி ஒழித்து விட்டு, யாரை நபி இப்ராஹிம் ஒழித்து விட்டு, ரசூலையும் ஒழித்து விட்டு, ஒரு கூறுக்குள்ள ஒவ்வொருத்தருவான தலைவன் அந்த மாதிரி தலைவன் எக்கச்சக்கம் ஏற்படுத்தி இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கின்றது. மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணி அந்த ஏற்கனவே 1-2 பேர் இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டு வந்தார்கள், அவர்களை ஒழித்து கட்டி மேற்கொண்டு ஒன்றும் புரியாமல் ஆக்கி அவர்களை காஃபிர்களாக ஆக்கிவிட்டார்கள். இன்னைக்கு பார்க்கலாமே, யாராவது ஒரு ஆள் இந்த குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கக்கூடிய மனிதனை உங்களால் இன்று காட்ட முடியுமா? நான் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன், எல்லா மதத்தினரையும் நான் சொல்லுகின்றேன், ஒருத்தன் கிடையாதுப்பா, மற்ற மதத்தினருக்கும் இந்த விஷயத்தை சொல்லுகின்றேன். இவர்கள் இந்த குர்ஆன் சொல்லுகின்றார்கள், ஒருத்தனுக்கும் குர்ஆன் தெரியாதுப்பா. எல்லா மதத்தினரும் அறிந்து கொள்ளுங்கள், இவங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியாது, குர்ஆன் ஒரு வார்த்தை தெரியாதுப்பா. குர்ஆன் சொல்வார்களே தவிர அது தொட்டதும் கிடையாது, திறந்ததும் கிடையாதுப்பா. அதான் இப்போ இன்றைய நடைமுறை, இன்று நடந்து கொண்டிருக்கின்ற முறை அதான்ப்பா இன்னைக்கு. அது புரிஞ்சுக்கணுங்கப்பா. இப்போ மூமின்களையே பிளவு உண்டு பண்ணியாச்சு. இப்போ எவனும் மூமின் கிடையாது. என்னைக்கு மூமினாக இல்லையோ, பிளவுபட்டு போய்விட்டானோ அவன் மூமின் கிடையாது, காஃபிர். எல்லாரும் காஃபிர் ஆகியாச்சு. இன்னைக்கு உலகத்தில் மூமின் கிடையாது, எல்லோரும் காஃபிர்களாக ஆகிவிட்டார். ஒரு மூமின் இன்று கிடையாது. மூமின் என்றால் என்ன அர்த்தம் தெரியாது, எப்படி மூமின் ஆவது என்றும் தெரியாது. மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணுவதற்காகவும். நம்பர் 4, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும். அல்லாஹ்வுக்கும், அந்த காலத்தில் ரசூல் இருக்கும்போது காஃபிர்கள் யுத்தம் புரிந்தார்கள், ரசூலை எதிர்த்து. ரசூலுக்கு சப்போர்ட் பண்ணி மூமின்கள் சண்டையிட்டார்கள். ரசூலுக்கு எதிராக காஃபிர் கூட்டத்தினர் சண்டையிட்டார்கள். அந்த ரசூலுக்கு எதிராக எவரெல்லாம் சண்டை போட்டார்களோ, யுத்தம் புரிந்தார்களோ, அவர்கள் தங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் தூங்குவதற்கும் ஒரு புகலிடத்தை கட்டினார்களே. இந்த 4 விஷயத்திற்காக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது, ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். இந்த 4 விஷயங்களுக்கும் நாம் அத்துப்படியா இருந்து இதையே ஊக்குவிக்க வேண்டும், இதையே உலகத்துக்கு பரப்ப வேண்டும் எண்ணத்தோடு கட்டினார்களே. ஆக்க ஒரு மஸ்ஜிதை முன்னர் நிறுவியவர்கள். இதற்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பள்ளிவாசல். நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் மஸ்ஜித் சொல்றான், கட்டிடம். இந்த கட்டிடத்திற்கு தான் சொன்ன கல், மண், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் தேவைன்னு சொன்ன. உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த மாதிரி தங்குவதற்கும் தூங்குவதற்கும் வேலை செய்வதற்கும் பசாது பேசுவதற்கும் ரசூலுக்கு விரோதமாக பேசி கூடிக்கிறது இடம் இல்லை. இதற்காக ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்களே, கட்டினார்களே. நாங்கள் நல்லதையே அன்றி வேறென்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். நாங்கள் நல்லதே தவிர வேற எந்த தப்பு பண்ணலப்ப நாங்க. அவர் தான் மஸ்ஜித் பதில் சொல்றாரு, இந்த அவருக்காக கட்டிருக்கிறோம்.
மக்கள் புரிந்ததற்காகவும் மக்கள் குர்ஆனை சொல்லி நடந்து கொள்வதற்காகவும் ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கிறோம்பா. நாங்கள் நல்லதாப்பா செஞ்சோம், என்னப்பா தப்பு, கட்டிடம் கட்டுற என்னப்பா தப்பு என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்பா இதை செய்ய? அப்போ என்ன நடந்திருக்கு? இது யார் உங்களுக்கு கட்ட சொன்னது? எந்த அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எந்த இடத்தில் குர்ஆன் சொல்லியிருக்கின்றான் சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பார்கள் அந்த மக்களிடம். மனிதர்கள், எந்த மனிதர்கள் ரசூல் பேச்சை கேட்டுக்கொண்டார்களோ அவர் நிச்சயம் கேட்டிருப்பார்கள். ரசூலும் கேட்டிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி கட்டுறீங்க? இந்த மாதிரி குர்ஆன் எங்கேயும் கிடையாது, அல்லாஹ் சொல்லலையே, என்ன காரணத்தில் இந்த மாதிரி கட்டுறீங்க? அநியாயம் பண்ணுறீங்க, ஏன் தப்பும் தரமாக விஷயத்தை மோசமாக்குறீங்க என்று கேட்டதற்கு அவங்க என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். நான் சத்தியமா சொல்றேன், நல்லதை தவிர வேறு எதையும் நாங்கள் விரும்பவில்லை, செய்யவும் இல்லை, அந்த நினைப்பும் எங்களுக்கு கிடையாது என்று சத்தியம் செய்வார். இன்னைக்கு சத்தியம் செஞ்சு கட்டப்பட்ட அந்த மாஸ்க், அந்த பள்ளிவாசல் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம், இன்னும் கட்டி கொண்டு இருக்கின்றார். பார்த்துக்கங்க, என்ன வேலை அல்லாஹ் செய்ய சொல்கிறான், என்ன வேலை நடந்திருக்குன்னு பாருங்க. நாங்கள் நல்லதையே செய்கிறோம், இதுக்குன்னு பில் புக் வச்சுக்கிட்டு பள்ளியாசை கட்டுறோம், காசு தாங்க காவோ விடா போயிட்டு இருக்குது. எதுக்கு? அல்லாஹ் கேட்டான் உனக்கு. அல்லாஹ் கேட்டான்னா இந்த மாதிரி எனக்கு பள்ளியாசை கட்டுங்க சொன்னான் ஆண்டவனுக்கு. அதையாவது நீ ஆதாரத்தோடு குர்ஆன் காட்ட முடியுமா? அதுவும் கிடையாது. நாங்கள் நல்லதுதான் செய்யணும்னு சொல்கிறேன், நல்லது சித்தமாக நல்ல விஷயங்கன்னு ஆணைங்க சொல்லிடுறேன் குர்ஆனில், அதை காட்டுவியா? அதுவும் கிடையாது. எங்களை பொறுத்து மஸ்ஜித்னா இதான், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டோம், எங்களுக்கு புது வழியை ஏற்படுத்தி கொண்டோம், 4150 அதன்படி குழுவை ஏற்படுத்தி கொண்டோம், அனாவசியம் தலையிடாது, எங்கள் தலையிடாது என்று அவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். ரசூலையும் அவர்களுடன் ஈமான் கொண்ட சில மனிதர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். நல்ல சத்தியம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். ஆனால் இந்த மஸ்ஜிதை கட்டினவர்கள், இன்று வரை கட்டிக்கொண்டிருப்பவர்கள் பொய்யை தவிர வேறு எதையும் செய்யவில்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இந்த உலகம் பூரா பள்ளியாசை கட்டிருக்காங்க எல்லாரும், அது பெரிய பெரிய பள்ளியாசை போட்டி போட்டு பெரிய பள்ளியாசை சவுதி அரேபியா கட்டிருக்கிறாங்க. பொய்யை இங்கே பக்க ரோக் ஃபெலோஸ், இஸ்லாத்து முதற்றமான விரோதிகள், இந்த சவுதி கிங், துபாய் கிங், அந்த இவங்க எல்லாமே பொய்யர்கள். நான் கட்ட சொல்லலை, இந்த மாதிரி பில்டிங் கட்டுங்கன்னு சொல்லலை, அதுக்கு பிள்ளை ஷிர்க் வேலை உள்ள போய் செய்யுங்கன்னு சொல்லலை. இவர் செய்கின்றார்கள், இன்னும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள், அதனையே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கட்டிடத்தை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை, அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்பேற்பட்ட அவங்க சொல்ற இன்னைக்கு பள்ளிவாசல்னு பேர் வச்சுட்டாங்க, தமிழ்ல மசூதின்னு பேர் வச்சுட்டாங்க, மாஸ்க்குன்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதை கட்டிட்டு நீ கூட்டமா உள்ள நுழைஞ்சு என்னத்தையோ செய்கிறாங்கப்பா, அவங்க ஜாதியில் அது உண்டு செய்கிறாங்க, நம்ம கேட்கறதுக்கு ரைட் கிடையாது. ஏன்னா உலகத்தில் நிறைய ஜாதிகள் மதங்கள் இருக்கின்றன, நான் ஒவ்வொருவரையும் ஏன் எப்படி செய்வீங்க தப்பு சொல்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, அவங்க சொந்த விஷயம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கையில் இப்போ உண்மையான குர்ஆன் இருக்கின்றது, அதை ஓதுங்கள், அதன்படி நடந்து கொள்வதற்கு நீங்கள் முழு முயற்சியில் ஈடுபட்டு நடைமுறைப்படுத்துங்கள். படித்தது அதை நீங்கள் செய்ய வேண்டியது. இன்னொருத்தங்கிட்ட போய் சண்டை சச்சரவு பண்ணுறதுக்காக நீங்கள் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் தன் போக்கில் போயிட்டு இருப்பாங்க, அதான் மனுஷனோட இயல்பு. அதை கேட்கறதுக்கு எந்த ரைட் கிடையாது. நீ ஒழுங்காக நடந்துக்கொள்,
அல்லாஹ் சொல்லியதை ஒழுங்காக படித்துக்கொள், அதன் நடந்து கொள்ளுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டவர்களுக்கு. அதை நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உலகத்தில் நடக்கும் இந்த கட்டிடங்கள், கட்டப்படும் கட்டிடங்கள், அதில் உள்ளே நுழைந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த குர்ஆனில் கிடையாது. அல்லாஹ்வும் சொல்லவில்லை, ரசூலும் மக்களுக்கு எடுத்து கூறவில்லை, இந்த மாதிரி செய்யுங்க என்று சொல்லவில்லை. சொல்லாதையும் அவர் குர்ஆன் இல்லாதையும் தன்னுக்கு ஒரு புதிய வழி ஏற்படுத்தி கொண்டார். இதுதான் அந்த புதிய வழி. 450 படி புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டு சொல்றாங்களே இந்த மக்கள், இவங்க செய்கிறெல்லாம் அந்த புதிய வழியை சார்ந்தது தவிர குர்ஆனில் சொல்லப்பட்டது கிடையாது. இப்போ 9:107 படி அல்லாஹ் இந்த மஸ்ஜித், இந்த கட்டிடம், இந்த கட்டிடத்துக்கு உருவம் உண்டு, இந்த கட்டுதலுக்கு பெயர் உண்டு, இந்த கட்டம் எதற்காக கட்டப்பட்டது என்றும் அதுக்கு வழிமுறை இருக்கின்றது, காரணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த 9:107 தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டான். இனி நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சரியான பொய்யை நம்பி இந்த உலக மக்கள் அனைவரும் போய்விட்டார்கள். இஸ்லாம் என்பது இப்பொழுது கிடையாது. மூமின் என்ற வார்த்தை கிடையாது. முஸ்லிம் என்ற வார்த்தை கிடையாது. தூய்மையான வார்த்தை இந்த உலகத்தில் கிடையாது. எவனும் இன்று வரை வரவில்லை. இன்று வரை ஒருத்தம் கூட வரவில்லை. அல்லாஹ் சொல்லிய அந்த முறையில் வாழக்கூடிய ஈமான் கொண்டவர்களும் தக்வா உடையவர்களும் எவனும் இன்று வரை பிறக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை, இனியும் செய்ய போவதும் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனது வைத்தால் இதன்படி வாருங்கள். நீங்களும் ஏனோதான் என்று நேரத்தை வீணாக்கி கொண்டே போவனால் திடீரென்று நம்முடைய மௌத்து நம்மை பிடிக்கும் பொழுது அப்பொழுது நாம் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் உண்மையின் பக்கம் வந்து அது நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு முழு ஆசையோடு நீங்கள் இறங்கினால் உங்களுக்கு நல்லது. உண்மை விஷயம் இப்பொழுது தெளிவாகிவிட்டது. மேற்கொண்டு இதை பற்றி நான் சொல்ல அவசியம் கிடையாது. சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் உங்களை நம்புகிறேன். இப்போ இந்த உலகத்தில் செய்யப்படும் மாஸ்க், பள்ளிவாசல், மசூதி, இதெல்லாம் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட செயல். சபிக்கப்பட்டவர்களுக்காக இந்த மாஸ்க், பள்ளிவாசல் எல்லாமே அல்லாஹ்வின் விரோதத்தையும் கோபத்தையும் பெற்றுக்கொண்டவர்களுடைய செயல் அனைத்தும். இவர்கள் செய்த மாஸ்க் மஸ்ஜித், இவர் சொல்லுகின்ற மஸ்ஜித், இவர்கள் மஸ்ஜித் என்ற விஷயத்துக்கு அடையாளம் காட்டி அதற்கு ஒரு விளக்கத்தையும் அர்த்தத்தையும் கொடுத்து எதற்காக வேண்டும் என்றதையும் அவர் சொல்லி இது உண்மைதான், நல்லதான் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹ் இவர்கள் பொய்யர்கள், அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் இந்த 107 சொல்லிவிட்டான். இப்பொழுது நாம் எந்த மஸ்ஜிதில் இருக்க வேண்டும் என்ற அடுத்த கேள்வி. உங்களுக்கு 2 விதமான மஸ்ஜித் இந்த குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று சொன்னேன் ஆரம்பத்தில். இது முதல் வகையில் சேர்ந்தது. எழுதுங்க. 2 வகை சொன்னேன். முதல் வகை 9:107 படி கட்டப்பட்ட கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். இது முதல் மஸ்ஜித். இப்போ 2வது மஸ்ஜித் பார்க்க போறீங்க. இந்த மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்றால் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. இனிதான் நீங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி என்பதை நீங்கள் இனிதான் ஆராய்ச்சி பண்ணி அதற்குள் நீங்கள் நுழைய வேண்டும். இப்போ அடுத்த ஆயத்து 9ல் 108 ஒழுங்காக படியுங்கள். அது நிறைய தவறுகள் இருக்கு, அரை வார்த்தை இருக்கு.
தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் வார்த்தையெல்லாம் அரபியில் இருக்கு. அதுக்கு தோதை தமிழில் போட்டுக்கிறோங்க. இவங்க தப்பு எழுதியிருப்பாங்க. அரபி தெரிஞ்சவங்க மாற்றிக்கிறங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு திருத்தி எழுதி கொள்ளுங்கள். இந்த 9:108 சூறாவுக்கு படிக்கணும். எடுத்துக்கிட்டீங்களா? 9:108 எடுத்துருங்க. ஆகவே நபியே, அங்கு நீர் ஒரு காலும் நிற்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா. இப்போ இந்த உலகம் முழுவதும் செய்த செயலை கண்ணால் பார்த்தீங்க. அநியாயம், குர்ஆனுக்கு விருத்தரமான விரோதிகள். நேற்று பெரு ஆட்டம், திருவிழா போட்டு மூட்டை ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த அநியாயக்காரன் இங்கே கட்டின பள்ளியாசு உலகமா இருக்குது நபியே. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பள்ளியாசை கட்டினாங்க, ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க, இருந்தாங்க. ஆகவே நபியே, நீர் ஒரு காலம் நிற்க வேண்டாம், அதில் நிற்க வேண்டாம், அது போயிட வேண்டாம், அங்கு போய் உட்கார்ந்துட வேண்டாம், அதற்குள் ஏற்று பார்க்க வேண்டாம். ஒரு காலம் எந்த காலத்திலையும் அதற்குள் நுழைந்து விட வேண்டாம் நபியே. அது நபிக்கு சொன்ன வார்த்தை தான். இப்பொழுது நீங்கள் இங்கே உட்கார்ந்துடுறீங்களே ஒரு 10 பேர், அந்த 10 பேருக்காக அல்லாஹ் சொல்கிறான், நபியும் சேர்த்து 11. புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ யாருக்கு சொல்கிறான்? நபியே. ஆகவே நபியே, ஒரு காலம் அதில் போய் நீ நிற்க வேண்டாம். கெட்டவர்கள், காஃபிர்கள், ஷைத்தான் கூட்டத்தினர் செய்து கொண்டிருக்கும் இந்த அட்டகாசமான செயல், அல்லாஹ் கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற இந்த இடத்திற்கு ஒரு காலம் நீர் போய்விடாது நபியே, ஒரு காலம் போய்விடாது. அதை நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். அவர்களுக்கு இந்த குர்ஆன் புரியாது, அர்த்தம் புரியாது. அர்த்தம் புரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வேலை இறங்கியிருக்கின்றார்கள். இதில் நீர் தலையிட வேண்டாம். இது உண்மையா இருக்குமோ? மஸ்ஜித் சொல்றாங்க, அப்ப கட்டடம் இருக்குமோ? அந்த எண்ணமும் வந்துட வேண்டாம். மஸ்ஜித் என்பதற்கு கட்டடம் கிடையாது. அவர்களுடைய பாஷையில், அவருடைய செயலில், அவருடைய மதத்தில், அவருடைய ஜாதியில் கட்டிடம் தேவை. அல்லாஹ் சொல்லுகின்ற மஸ்ஜிதுக்கு உருவம் கிடையாது. அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க இப்பொழுது. மஸ்ஜித் என்ற பெயர், ஆனால் அது உருவம் கிடையாது, அது கட்டடம் கிடையாது. அதுக்கு விளக்கம் நீங்கள் செயல்கூடிய செயல்கள் தான் விளக்கம். அதில் ஒரு காலம் நீ நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இது உங்களுக்கும் எனக்கு. இந்த குர்ஆனை யார் முழுமையாக நம்பி உண்மையை கண்டறிந்து இதன்படி நடக்க வேண்டும் என்று எந்த ஒரு ஆணோ பெண்ணோ முடிவெடுத்து கொண்டால், இந்த முதல் வரிதான் உங்களுக்கு. நபியே, நிற்க வேண்டாம், நீங்களும் நிற்க வேண்டாம். இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் இந்த நண்பர்கள் ஒரு காலம் அதன் பக்கம் போயிட வேண்டாம். அவருடைய சமாச்சாரமே வேண்டாம், அவர்களுடைய கனெக்ஷன் வேண்டாம், அவருடைய எந்த விதமான தொடர்பும் வேண்டாம். இதான் 9:23, 9:24. நபியே, ஒரு காலம் அங்கே நிற்க வேண்டாம். எழுதியிருக்க 9:23, 24 இந்த ஆயத்துக்கு முதல் வரைக்கும். இத்தோட அந்த கூட்டத்தை விட்டு நீர் ஒதுங்கி விட வேண்டும். தாய் தந்தையாக இருக்கட்டும், உன் சகோதரராக இருக்கட்டும், உன்னை மனைவிமார்களாக இருக்கட்டும், உன்னை பிள்ளைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அவங்களை விட்டு நீ ஒதுங்கி விட வேண்டும். ஆரம்பமாகின்றது இஸ்லாம் அந்த மனிதனுக்கு. எவன் இப்பொழுது ஓதி கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு இப்போது இஸ்லாம் ஆரம்பமாகிறது. இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, அல்லாஹ் உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இப்பொழுதுதான் அறிந்து கொள்ளப் போகின்றான். ஒரு காலம் நிற்க வேண்டாம். அடுத்தது, நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே தக்வாவின் மீது அடிக்கோள்பட்ட மஸ்ஜித் உள்ளது. நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே, என்னைக்கு மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த தினத்திலேயே அல்லாஹ்வை நீங்கள் இபாதத்து செய்வதற்கும் அவனுக்கு பயந்து கொள்வதற்கும் நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆனில் அல்லாஹ் வரையறுத்திருக்கின்றான். ஆரம்பத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. இந்த அல்லாஹை எப்படி நீங்கள் வழிபட வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும்,
அவனுக்கு எப்படி நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் ஆரம்ப தினத்திலேயே தக்வாவின் மீது தக்வாவின் அடிப்படையில் உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது அந்த மஸ்ஜித். இப்பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாவது வகை மஸ்ஜித் என்று போட்டுக்கொள்ளுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க நோட்புக்கில். இரண்டாவது வகை மஸ்ஜித். நம்ம முதல் பாயிண்ட், அந்த அவர்கள் கட்டிய மஸ்ஜிதில் ஒரு காலம் நிற்க வேண்டாம். எழுதுகிறீங்க. அந்த குர்ஆன் சொல்லி அந்த வார்த்தையை முதல் பாயிண்ட் எழுதுகிறீங்க. அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜிது ஒரு காலம் நபியே நீ நிற்க வேண்டாம். எழுதுங்க, உடனே எழுதுங்க. இது முதல் பாயிண்ட், நிற்க வேண்டாம். எழுதிங்களா? இரண்டாவது பாயிண்ட், ஆரம்ப தினத்தில் தக்வாவின் அடிப்படையில் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கின்றது உங்களுக்காக. எழுதுங்க. ஆரம்ப தினத்தில் தக்வாவின் அடிப்படையில் ஓர் மஸ்ஜிது அல்லாஹ் உங்களுக்காக கட்டியிருக்கின்றான். அந்த மஸ்ஜிது கட்டுவதற்கு தக்வா என்ற பொருள்தான் தேவை தவிர அவர்கள் யூஸ் பண்ண செங்கல், ஜல்லி, கல், மண் கிடையாது. ஆகவே அந்த மஸ்ஜிதுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ் ஏற்படுத்திய மஸ்ஜிதுக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்துவதற்குண்டான மஸ்ஜிதுக்கு ஒரு விஷயம் இருக்கின்ற தக்வா. அந்த தக்வாவுக்கும் உருவம் கிடையாது. தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் ஒன்று இருக்கின்றது. அந்த தக்வாவை நீங்கள் அடைந்தால்தான் அந்த மஸ்ஜிதுக்குள் நீங்கள் நுழைய முடியும். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த தக்வா விஷயத்தை நீங்கள் அடைந்தால்தான் அந்த தக்வா அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுக்குள் நீங்கள் நுழைய முடியும், அங்கு நிற்க முடியும், அங்கு அல்லாஹ் சொன்ன அனைத்து செயல்களையும் ஒழுங்காக செய்ய முடியும். புரிஞ்சதோ? அங்கு கட்டப்படும் மஸ்ஜிதுக்கு பொருள் தேவை, சாமான்கள் தேவை. எங்கு கட்டப்படும் மஸ்ஜிதுக்கு பொருள்கள் உண்டு, சாமான்கள் தேவை. எந்த சாமானுக்கும் உருவம் கிடையாது. அது முதல் பொருள் தக்வா. தக்வாவின் அடிப்படையில் உங்களுக்கு ஆரம்பமே நான் எழுதி வைத்து விட்டேன். மனிதர்கள் எப்படி அல்லாஹை நாபுதுவில் இருக்க வேண்டும் என்பதற்கு எது தேவை, அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு உங்களை நான் உற்பத்தி செய்தேன். அதன்படி நபியே அங்கு நிற்க நீ தகுதி படைத்த படியுமா. அதில் நீர் நிற்பதற்கு மிகவும் தகுதியானது. இப்ப தக்வாவின் அடிப்படையில் நான் கற்றிருக்கிற நபியை உங்களுக்காக, மூமின்களுக்காக கற்று. அங்குதான் இந்த மூமின்கள், என்னை நம்பும் மக்கள், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்ட மக்கள் தங்குவதற்கும் நிற்பதற்கும், நான் சொன்ன செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள். எப்படி போது பார்த்தீங்களா? இந்த தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜிதில் நீ நுழைவதற்கு நீ தக்வாவை அடைய வேண்டும் தம்பி, நீ தக்வாவை அடைய வேண்டும். 47:17 படி நீ தக்வாவை அடைய வேண்டும். உனக்கு அல்லாஹ் என்னைக்கு தக்வாவை அளிக்கின்றானோ அன்றுதான் அந்த மஸ்ஜிதில் நீர் நுழைவதற்கு தகுதி பெற்றவனாகின்றாய். அல்லாஹ் ஏற்படுத்தி, உங்களுக்காக ஏற்படுத்தி அந்த மஸ்ஜிதில் நுழைவதற்கு உங்களுக்கு தக்வாவை அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலே தவிர ஒரு காலம் அதில் நுழைவதற்கு உங்களால் முடியாது. இப்பொழுது உங்கள் விஷயம் ஒழுங்காக புரிந்திருக்கும்.
அப்போ இந்த மஸ்ஜிதுக்கு உருவம் கிடையாது, இடம் கிடையாது. அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக நீங்கள் நடந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த மக்களை திருத்த முடியும் நினைக்கின்றீர்களா? ஒரு கால் முடியாது. இவர்கள் திருந்தாத கேஸ். அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர்கள் நம்முடைய அனைத்து சொந்தக்காரர்கள் அனைவரும், உங்களுடைய நெருங்கிய ரிலேஷன்ஸ் அனைவரும் அல்லாஹ் கோபத்தையும் சாபத்தையும் முழுமையாக பெற்றவர்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள் என்று பரிதாபப்படாதீர்கள். இவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மோசடிக்காரர்கள், நபிக்கு மோசம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மோசம் செய்து இன்றும் இருக்கின்றார்கள். இன்னைக்கு தான் போக்கில் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நரகவாசிகள். இவர்களுக்காக நீங்கள் பரிதாபப்படுவதோ, இவர்களுக்கு போய் ஆடி ஓடி உதவி செய்வதோ மறந்து விடுங்கள். இவர்களை விட்டு தூரமாக போய்விடுங்கள். இதான்ப்பா உங்களுக்கு சொல்லப்பட்ட. இப்போ அடுத்தது படிங்க. அதில் நிற்க தகுதி படைத்தவர்கள். அடுத்தது, அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மை உடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். இப்போ அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த மஸ்ஜிதில் தூய்மை உடையவர்கள் தான் இருப்பார்கள். தூய்மை உடையவர்களையே அவர்கள், அல்லாஹ் தூய்மை உடையோரையே விரும்புகிறான். அந்த தூய்மை உடையவர்களையே அல்லாஹ் விரும்புகின்றான். தூய்மை எப்படி அவசியம் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் இதற்காக உண்டான ஒரு இலக்கணம். இந்த குர்ஆனுக்கு உண்டான முதல் தரமான விஷயம், ஆணித்தரமான சொல், தூய்மை அவசியம். நீ தூய்மை இருந்தாதான் என்னுடைய மஸ்ஜிதுக்குள் நீ நுழைய முடியும், அங்கு நிற்க முடியும், அங்கே எல்லா சொன்ன செயல்களை அனைத்தும் செய்ய முடியும். தூய்மையான மட்டும்தான் இருப்பார்கள். அந்த தூய்மையான மட்டும்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்படிப்பட்ட தூய்மையானவர்கள் இன்று ஒருவரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது என்று நீ எங்க தேடினாலும் கிடைக்காது. குர்ஆனை ஓதாத கூட்டத்தினர், கதை முடிந்த ஒரு கதை, இறந்தால் நரகம், மௌத்தானா நரகம் என்ற அல்லாஹ்வுடைய வாக்கை வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் இந்த கூட்டத்தினர். முடியாது, ஒரு காலம் முடியாது, எந்த காலத்தையும் குர்ஆன் புரிந்து கொள்ள முடியாது. மிக மிக கஷ்டமான காரியம். தொடமாட்டார்கள், தொட முடியாது. அசுத்தமானவர்கள், அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் இந்த காஃபிர்களை இந்த குர்ஆனிலேயே கூறுகின்றான். நஜீஸ் லோக் அர்த்தம். அடுத்தது முடிஞ்சா. இப்போ 2 மஸ்ஜிதை உங்களை சொல்லிட்டேன். குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் என்றுதான் ஆரம்பம் செய்தேன். 2 மஸ்ஜிதையும் குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு தெளிவாக காட்டிவிட்டேன். மேற்கொண்டு சிந்தியுங்கள், ஓதுங்கள், உங்களுக்கு நல்ல விளக்கங்களும் விஷயங்களும் உண்டாகும். நீங்கள் மேற்கொண்டு குர்ஆனில் முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைவதற்கு இது வழிவகுக்கும். இப்போ சொன்ன விஷயத்தை வேகமாக சிந்திச்சு இன்னும் நல்ல விஷயங்கள் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் ஓதுவீர்களானால், சிந்திப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அறிவிப்பான். அதில் முதல் விஷயம் உங்களுக்கு நான் ஆரம்பம் செய்து வைத்து விட்டேன். இன்னும் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. உங்களுடைய சக்திக்கு தோதாக, உங்களுடைய எண்ணத்திற்கு தோதாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான் உங்களுக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்படிப்பட்ட மஸ்ஜிதை எவன் கட்டுகின்றானோ அவனை பற்றியும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் கூறுகின்றான். அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் அதை புரிந்து கொண்டதே கிடையாது. மஸ்ஜித் என்ற முழு விஷயத்தை இப்போ சொல்லிடுறேன். 107
108 படிச்சுட்டீங்க. 109 படிங்க. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது சூறாவில் 109 படியுங்கள். யார் மேலானவர்? தக்வாவுடன் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டிடத்தின் அடிப்படையை அமைத்தவரா? அல்லது பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பின் விழுந்து விடும். போதுமா? யார் மேலானவர்? அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு மஸ்ஜிதை தக்வாவின் அடிப்படையில் யார் நிறுவினார்களோ அந்த மஸ்ஜித் கட்டியவர்களும் அந்த மஸ்ஜித் மேலானதா? இந்த பூமியை தரைமட்டத்தில் கட்டி இதுவும் மண்ணாலும் செங்கலாலும் கட்டப்பட்டு பின்னர் அது உள்ள நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன செயலை செய்கிறார்கள் நமக்கு தெரியாது. அவ்வளவு குர்ஆனுக்கு விரோதமான செயல். இந்த பள்ளிவாசல் உள்ள என்று செய்கிறாங்களே, அந்த பள்ளிவாசல் இடிந்து அதில் நிற்பவர்கள் அனைவரும் இறந்து அப்படி எங்க பொழுது சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பின் விழுந்து விடும். எவன்னா உள்ள நின்று நான் தொழுவ போறேன் அவங்க பாஷையில தொழுவ போறேன்னு சொல்லி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவும் இடிந்து நொறுங்கி அவருடன் சேர்ந்து நரகத்தில் போய் விழுந்து விடும். பொடி பொடியாக தூள் தூளாக ஆக்கி விடுவேன் அவர்கள் செய்த இந்த மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல், இந்த மசூதி. போதுமா? இது எங்கேயா படிச்சிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தையை? நீங்க வரப்போகுது என்னைக்காக நிகழும். அல்லாஹ் சொன்னது நடந்தே தீரும், நடந்தே தீரும். அநியாயம் தலைக்கு மேலே போய்விட்டது. இருப்பினும் அல்லாஹ் பொறுமை இருக்கின்றான். நினைச்சா இன்னைக்கு அழிச்சிருவான். ஆனால் அழிக்கப்படும் என்று குர்ஆனில் வாக்கு ஏற்பட்டு விட்டது. அது நடந்தே தீரும் இந்த காஃபிர்கள் மீது. நல்ல நிறைய பள்ளியாச கட்டட்டு என்ன அடிப்பதற்கு நிறைய ஆள் தேவைப்படுது. கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய ஆளுக்கு தேவைப்படுது. அதுக்காக அல்லாஹ் வெயிட் பொறுத்து கொண்டிருக்கின்றான். நிறைய கூட்டம் தேவைப்படுது அடிக்கிறதுக்குன்னா. பொடி பொடியே ஆக்கி அப்படியே நரகத்தோடு தள்ள போறான் என்று அல்லாஹ் இதோ தெளிவாக கூறிவிட்டானு. இதை பற்றிலாம் இவருக்கு கவலையே கிடையாது. நாங்கள் போவோம், எங்களுக்கு எங்கள் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறான்றோ அதை செய்வோம் வருவோம் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாராளமாக செய்யட்டும், அவர்கள் அப்படியே செய்யட்டும். அதில் ஒரு சிறிதும் குறைத்துட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு விரோதமாக என்ன வேலை செய்ய வேணுமோ தாராளமாக செய்யட்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அவரை திருத்தவும் முடியாது, யாராலும் திருத்தவும் முடியாது. அப்பேற்பட்ட கூட்டம் எவ்வளவு தெரியுமா? 160 கோடி மக்கள். இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த பள்ளிவாசல் உள்ளிருந்து செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களே, இந்த கூட்டத்தினர் உலகில் 160 கோடி மக்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டார். நரகவாசி அது என்று உள்ள யாரா வரிசையாக நிற்கிறாங்களோ அவர்களும் அந்த பள்ளிவாசலும் இடிந்து தூள் தூளாகி நரகத்தில் போய் சேருவார்கள். இந்த பள்ளிவாசலை கட்டி கொண்டிருப்பவர்களும் அது உள்ளே நின்று கொண்டிருப்பவர்களும் இந்த மகத்தான ஒரு அழிவை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். புரிஞ்சதோ? அடுத்த 110. அல்லாஹ் அநியாயக்கார மக்களை வழியில் நடத்த மாட்டான். இந்த அநியாயக்கார எவெல்லாம் இந்த பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறானோ, அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை கிடையாது.
போதுமா, அநியாயக்காரர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த நீ என்ன சொல்றது, நான் போதான் செய்வேன் போறானுவங்க, யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டான். ஒட்டுமொத்தத்தை அழிச்சிருவான். இதை மீறி ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு உண்மையை கேட்குறீங்க. இதுவரை சரியாக படிக்கவும் இல்லை, கேட்கவும் இந்த விஷயம் கேட்கல. இதை இப்பவும் இவ்வளவு தெளிவாக படிச்சு புரிஞ்ச பின்னரும் எவன்லாம் போகின்றானோ, எவன்லாம் குர்ஆனை ஓதாம படையபடி செய்து கொண்டிருக்கின்றானோ, இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு காலம் நேர் வழியில் செலுத்த மாட்டான். இனி அவர் விமோசனமே கிடையாது. இனி அவர்களுக்கு விமோசனம் கிடையாது. தப்பிக்க முடியாத முதற்தரமான காஃபிர் குற்றவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணால உண்மையை பார்த்து விட்டீர்கள். உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய பதில் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இனி வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்து காட்டுங்கள். எந்த நிமிஷத்திலையும் உயிர் போயிருந்தா உடைய கதை முடிச்சிருவான். ஜாக்கிரதைக்கு எச்சரிக்கை பண்ணுங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்டா, இந்த குர்ஆன் உனக்கு எனக்கு பொதுவாக உலகத்துக்கு வந்த குர்ஆன் இது. இந்த மாதிரி குர்ஆன் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த மாதிரி சொல்லுகின்றார்கள். சொன்னதுக்கு ஆதாரமாக அந்த குர்ஆன் இருக்கின்றது. இதையும் மீறி நான் போறேன், 5 வேலைக்கு போறேன், 5 வேலை போனேன்டா, எந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ சொல்ல முடியாது. நீ அழிக்கப்பட்டு என்று உங்கள் குடும்பத்தினரிடம் யாராயிருந்தாலும் பெரியோரோ சிறியோரோ எடுத்து சொல்லுங்கள். நீங்க சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அதை சொல்லி காட்டுங்க. ஜாக்கிரதை சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் நீ ஏன்டா சொல்றன்னு கேட்பாங்க. பெத்தவங்க கேட்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க. இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க உண்மையை எடுத்து சொல்லுவது உங்க கடமை. அவங்க கடமை. ஜாக்கிரதை. இப்படி சொன்னா உங்களை அல்லாஹ் நம்புவான். மாடி உங்களை போய் இப்படி சொல்றது, அவங்களோட போய் இப்படி ரொம்ப பேசுறது, இப்படி பேசினா நீ தான் நரகத்துக்கு போக முதல்ல. இல்லாட்டா வீட்டு வெளியேறிடுது. ரெண்டுல ஒன்று செய். ஒன்று வீட்டுல திருத்த பாரு, திருத்த முன்னாடி வெளியேறு. வீட்டு விட்டு உனக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு பிழைத்துக்கொள். மேற்கொண்டு அல்லாஹ் ரஹ்மத்தை பரக்கத்தை அள்ளி அள்ளி தருவானுக்கு. அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேர் வழியில் செலுத்த மாட்டான். அநியாயக்காரர்கள் நேற்று உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் முதற்தரமான அநியாயக்காரர்கள். உலகம் பூரா பள்ளிவாசலை கட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணுற பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்ற முதற்தரமான அநியாயக்காரர்கள் நாங்கள் தான் பறைசாற்றி சொல்லிவிட்டார்கள். மக்களே, பறைசாற்றி சொல்லிவிட்டார்கள் இந்த நரகவாசிகள். அடுத்த 110வது ஆயத்தை பாருங்க. 9ல அவர்கள் எழுப்பிய அவர்களுடைய கட்டடம் அவர்கள் உள்ளங்களிலே ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அவர்கள் எழுப்பிய இந்த கட்டடம் இடிந்து விழுந்து அவர்கள் இருதயத்திலேயே ஒரு பெரிய ஸ்கேன் விழுந்து அடிப்பட்ட ஒரு வடுவாகவே இருக்கு. கடைசி வரை கியாமத்தார் கொஸ்டின் கேட்கிறவரை இருக்கும். அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை, அவர் உள்ளங்கள் துண்டு துண்டாக. அவ்வளவு கோவத்தை சொல்றாங்க. எனக்கு நான் ஒரு மஸ்ஜிதை உங்களுக்காக நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன். அந்த மஸ்ஜிதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இவர்களா கட்டிடத்தை கட்டி கொண்டு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எனக்கு முற்றிலும் விரோதமாக மக்களை திசை திருப்பி கெடுத்து நாசமாக்கி செய்தார்களே, கடைசி வடுவாக இருக்கும். அந்த கட்டை இடிஞ்சு உழுது எல்லா துண்டு துண்டாக ஆகிடும் அவர்களுடைய இருதயங்கள். அவ்வளவு கோவத்தை இருக்கிற பார்த்துருங்க. உங்க இருதயத்தை துண்டு துண்டாக பீஸை கல்ச்சரையும் அவன் விட மாட்டான். உன்னைய நீ அதுக்குள்ளே போன. நான் ஒரு மஸ்ஜித் ஏற்படுத்தி, அல்லாஹ் ஒரு மஸ்ஜித் ஏற்படுத்தியிருக்கிறான். ஷைத்தான் ஏற்படுத்திய ஒரு மஸ்ஜிதை பள்ளியாசல்ல ஒரு கட்டத்தை கட்டிக்கிட்டு இதுதான்
நாங்கள் நல்லதான் செய்கிறோம், வாங்க எல்லாம் 5 பேரை கூப்பிட்றோம், வாங்கன்னு கூப்பிடுறிய, கூப்பிடு. எந்த சமயத்தில் யாருக்கு எவனுடைய அடி வரும் தெரியும். அப்பா குய்யாம கத்து, எம்மாடி இவன் போயிட்டானே, அவன் போயிட்டானேன்ட்டு கத்த வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. ஒரு வழியே கிடையாது. அலற வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது, வழியே கிடையாது. அவன் கேட்க மாட்டான், நீ என்ன சொன்னாலும் கேட்க, சொந்தக்காரன் கேட்கவே மாட்டான். பின்ன அவனுக்காக நீ துக்கப்பட வேண்டாம், அழுகையும் வேண்டாம். அவன் நரக நிச்சயமாகி விட்டது, அவனுக்காக நீ அழுகாத. அவன் புறந்தள்ளி விட்டு ஒதுங்கி விட்டு அவன் தூரமாக விலகிவிட்டு அவன் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. உனக்கு வேண்டியவன் ஒரே ஒருவன், அல்லாஹ் ஒருத்தன்தான், அவனுடைய ரசூல் மட்டும்தான். அந்த ரசூலையும் அல்லாஹையும் யார் விரும்பி கேட்கின்றார்களோ அவர்கள் தான் உனக்கு நண்பர்கள். இதயம் துண்டு துண்டாக ஆகும் வரை அல்லாஹ் நன்கு அறிந்தவன், ஞானம் மிக்கவன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறான்பா, நல்லா புரிஞ்சுக்கிறான். நீ 18 லட்சம் 20 லட்சம் பேரை போனீங்க நேற்று, அவ்வளவு பேரையும் புரிஞ்சு வச்சிருக்கான்ல. ஒருத்தங்க கூட தப்பிக்க முடியாது, ஒருத்தங்க கூட தப்பிக்க முடியாது. இப்போ மஸ்ஜிதை பற்றி 2 விதமான மஸ்ஜித் என்று அல்லாவே இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றான். நீங்க கண்ணால உண்மையை பார்த்துட்டீங்க, நான் எதுவும் சொல்லவில்லை, குர்ஆன் இருப்பதை தான் உங்களுக்கு நான் படித்து காட்டினேன். விரும்பியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உண்மையை எடுத்துக்கொள்ளுங்கள், உண்மையின் பக்கம் வாருங்கள். ஆகவே இன்று உலகத்தில் இஸ்லாம் என்ற பேச்சே கிடையாது, முஸ்லிம் என்ற பேச்சே கிடையாது, மூமின் என்ற பேச்சே கிடையாது, எவனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ரசூலுக்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ இந்த கைவர்கள், இந்த காஃபிர் கூட்டத்தை, மக்காவாசிகள், மதீனாவாசிகள், அதே கூட்டம் தான் இன்னைக்கு. மக்கா மதீனாவாசிகள் இன்னைக்கு அதே கூட்டத்தினர். ரசூலுக்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ அதே கூட்டத்தினர் தான் ரசூலு வந்த பின்னரும் ரசூலு இறந்த பின்னரும் அதே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் இருப்போம், அது எந்த சந்தேகம் கிடையாது. அதனால சொன்னேன், இன்னைக்கு ஒரு மூமின் உலகத்தில் கிடையாது, ஒரு இஸ்லாமியன் ஒருத்தன் கிடையாது, முஸ்லிம் எனப்பட்டவன் எவனும் கிடையாது. ரசூல் காலத்திலேயே யார் ரசூல் பேச்சை கேட்டு போரிட்டார்களோ, அதில் துன்பப்பட்டார்களோ, கொல்லப்பட்டார்களோ, அந்த ஒரு சிறிய தொகையினரை தவிர அவர்களும் ரசூல் காலத்திலேயே இறந்து விட்டார்கள். அதற்கு பின்னர் வந்த கூட்டம் எதுவுமே ரசூல் பேச்சு கேட்கல, அப்படியே மாறிவிட்டார்கள். இதான் நடந்த விஷயம். மஸ்ஜித் பற்றி உங்களுக்கு முழு விவரம் சொல்லிட்டேன். நீங்கள் செய்யக்கூடிய மஸ்ஜித், அல்லாஹ் உங்களுக்காக எழுப்பிய மஸ்ஜித், ரெண்டையும் பார்த்துட்டீங்க. மையா சும்மா இப்போ உங்களுக்கு மஸ்ஜிதை வரை உங்க சொல்லிட்டேன். இனி நீங்கள் ஓதுவதில் தான் இருக்கின்றது. இனி மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் என்ன? மஸ்ஜிதுல்லாஹி, அல்லாஹ்வின் மஸ்ஜித் என்றால் என்ன? பைத்துல் ஹராம், வீடு என்பது என்ன? பைத்துல் ஹராம் என்பது என்ன? இப்படியெல்லாம் இனி நீங்கள் ஒழுங்காக ஓதிக்கொண்டு வந்தால் இதனுடைய முழு விவரம் உங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் அறிவிப்பான். மஸ்ஜிதில் உண்டாக்குவதற்கு முதலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம், அது ஒரு பிரிலிமினரி ஸ்டார்டிங் பாயிண்ட், அது உங்களுக்கு எடுத்து சொல்லிடுறேன். அதிலிருந்து உங்களுடைய மஸ்ஜித் வாழ்க்கையை, அல்லாஹ் ஏற்படுத்தும் மஸ்ஜித் வாழ்க்கையை ஆரம்பம் செய்யுங்கள். எப்படி
இந்த மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல் என்ன என்பதை சிறிது கவனிப்போம் ஒரு ஆயத்தின் மூலமாக. 7வது சூராவில் 31வது ஆயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 7வது சூராவில் 31வது ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாபனி ஆதம் ஆரம்பிக்குது. ஆதமுடைய மக்களே, இப்போ ஆரம்பம் செய்கிறான். ஒரு மஸ்ஜித் உங்களுக்காக உருவாக்க போகின்றீர்கள். அதில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டு எப்படி அந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்கு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருகின்றான். அவன் சொல்லுவதை ஒழுங்காக கேளுங்கள். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள் பருகுங்கள், அந்த மஸ்ஜிதில் உண்ணுங்கள் பருகுங்கள். எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீணாக எதையும் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. எவனெல்லாம் வீண் விரயம் செய்கின்றானோ அவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், மஸ்ஜித் என்றால் எதை குறிக்கின்றது? இப்பொழுதுதான் குர்ஆனை ஓதுகின்றீர்கள், இந்த மாதிரி ஒரு ஆயத்தை பார்க்கின்றீர்கள். எப்படி நான் எந்த மஸ்ஜித் இருக்க வேண்டும், எங்கு சாப்பிட வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அழகாகிக் கொள்வது என்றால் என்ன என்ற விஷயத்துக்கு அல்லாஹ் வருகின்றான். நீங்கள்லாம் ஆதமுடைய மக்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் மஸ்ஜித் என்பது நீங்கள் வசிக்கும் வீட்டை குறிக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டை இது குறிக்கின்றது. இந்த ஆயத்தில் வரும் மஸ்ஜித் 907 படித்த மஸ்ஜித், அது தனிப்பட்ட பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட இடம். அது இப்பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதி இதன்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஆசைப்படுகின்றீர்கள். அவர்களுக்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை ஓத போகின்றேன், இந்த நபி சொன்ன வாக்கியத்தை நான் பின்பற்ற போகின்றேன், இது அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த அழகான வார்த்தை ஆசைப்பதற்குண்டான வழியில் நானும் அழகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை கூறுகின்றான். எப்படியோ நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், இனி வீட்டில் அல்லாஹ் கொடுத்த அழகான குர்ஆனை ஓதப் போகின்றீர்கள். எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது சந்தேகம் கிடையாது. நான் முழு ஆசையோட முழு விருப்பத்தோட இந்த உலக விஷயங்களிலிருந்து விலகி, ஷைத்தான் காட்டும் செயல்களிலிருந்து விலகி நாம் இதை ஓதுவதற்கு நாம் முழு ஆசையோடு இருக்க வேண்டும் என்று உட்கார்ந்து ஓதுகின்றீர்களே, நீங்கள் உங்களை அழகாக்கி கொண்டீர்கள் என்று அர்த்தம். நீங்க என்னுடைய வார்த்தையை ஓத போறீங்கம்மா, அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுக்கிறீங்கம்மா என்று அல்லாஹ் அவ்வளவுதான் கூறுறான். நீங்க புரிஞ்சிருக்க உங்களுக்கு அழகுண்டா என்ன, இதன் மேல் ஆசை வைத்தீர்கள்.
இந்த குர்ஆன் மீது ஆசை அழகாக்கி கொள்ளுங்கள். அப்போ எங்க ஒன்றது பகுதி வீட்டில் தானே. அது ஆரம்பத்தில் சொன்னேன், இது வீட்டை குறிக்கும்னு சொன்னேன். நல்லா சாப்பிடுங்க, ஓதுங்க, 1 மணி நேரம் ஓதுங்க, 2 மணி நேரம் ஓதுங்க. பசி வந்துருச்சு, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, உட்காந்து ஓதுங்க. என்ன வீண் விரயம் செய்யாதீர்கள், வீணாக்க எதையும் செய்து விடாதீர்கள். உங்களுக்கு வரும் வருமானத்தில் பொருளில் ஒழுங்கா தேவையான அளவு சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள். வேஸ்ட் ஆக்குறாங்க. உங்களுக்கு ஆரம்ப அறிவுரை, இந்த குர்ஆனை ஓத போகின்றீர்கள், இதன் மீது ஆசை வைத்து விட்டீர்கள், வாங்க உட்காருங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி உட்காருங்க, ஓதுங்க. நான் சொல்லுவேன் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, சந்தோஷமா. ஏனென்றால் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பார். எந்த விஷயத்தில் ஒருவன் வீணாக பேச்சோ செயலோ ஈடுபட்டால் வேண்டாம், அது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட செயல். வீண் என்ற வார்த்தை தான் முக்கியம். வீண் விரயம் செய்யாது, உங்களையே நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வீண் செயல் பேச்சு எதுவும் வேண்டாம். ஓதுங்கப்பா, ஆரம்பிங்கப்பா, நான் எல்லாம் சொல்லித்தர்றேன். உங்களுக்கு இதான் ஆரம்பம். மஸ்ஜிதில் நுழைவதற்கு இதுதான் ஆரம்பம். இப்பொழுதுதான் ஓதி 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 மஸ்ஜிதை அல்லாஹ் ஏற்படுத்திய தக்வாவின் அடிப்படையில் ஏற்படும் மஸ்ஜிதை நீங்கள் உருவாக்க போகின்றீர்கள். இது ஆரம்பம், முதல் நாள். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். யாராவது நான் என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்துல் காதர் சொல்லுங்க, அப்துல் கரீம் சொல்லுங்க, சிராய் சாகா சொல்லுங்க. நான் என்ன சொன்னப்பா, என்ன சொல்லி முடிச்சேன்? செல்வராய் சொல்லுங்க, நான் என்ன சொல்லி முடிச்சேன்? இப்போ நான் கடைசி என்ன சொல்லி முடிச்சேன்? அது மட்டும் சொல்லுங்க போதும். எல்லாத்தையும் கேட்கல. புரிஞ்சுக்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் வீட்டை நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்க போறீங்க. அல்லாஹ் முழு உதவி செய்ய போறவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு மஸ்ஜிதை பற்றி சொல்லிவிட்டேன். 2 விதமான மஸ்ஜிதுக்கும் உதாரணங்களை குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு காட்டிவிட்டேன். நீங்கள் தான் முழு முயற்சியில் இருக்க வேண்டும். மஸ்ஜிதை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். இப்பொழுது ஒழுங்காக ஓதிக்கொண்டே வாருங்கள். நான் எப்படி இப்போ விளக்கம் சொன்னேனோ, விளக்கம் இல்லை, எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வழிமுறை காட்டினேனோ அதன்படி குர்ஆனை ஓதிக்கொண்டே வாருங்கள். என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? இப்போ இதுவரை சொன்னது போதும் என்று நினைக்கிறேன். இன்றைய கிளாஸுக்கு போதும் நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொண்டு மேற்கொண்டு விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது முக்கியமானது. இது இல்லாமல், கால் இல்லாமல் நடக்க முடியுமா? அதே மாதிரி மஸ்ஜித் இது இல்லாமல் எவன் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதோ இருப்பதோ எதுவுமே செய்ய முடியாது. மஸ்ஜித் இல்லாமல் எதுவும் முடியாது. எப்படியெல்லாம் மஸ்ஜித் இடத்துக்கு நேரத்துக்கு தோதா, வழக்கத்துக்கு இஷ்டத்துக்கு உங்களுடைய செயலுக்கு தோதா அந்த மஸ்ஜித் எப்படி உருவாகுது, எப்படி வேறுபடுது, எப்படி இது பேர் மாறுகின்றது என்பதையெல்லாம் நீங்களே பார்த்து வந்து விடுவீர்கள். ஒழுங்காக ஓதி வருவீர்கள். போதுமா? அடுத்த கிளாஸ் பார்ப்போமா எல்லாரும்? வைக்கட்டுமா? பிஸ்மில்லாஹ். அடுத்த கிளாஸ்க்கு வாங்க, மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ நான் சொன்னதுக்கு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு புரிந்திருக்கும் என்று நான்
நம்பிக்கை வைக்கிறேன். இது இப்போ சொன்னது சிலது புரியலை அப்படி இருந்தால் அந்த கேள்விகளை ஒழுங்காக எழுதி வைத்துக் கொண்டு அடுத்த கிளாஸில் கேளுங்கள். இன்ஷா பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொண்டு அல்லாஹ் எனக்கு அறிவித்தால் உங்களுக்கும் நான் அறிவிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.